சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பேர் ஆதரவை கொடுத்த நம்முடைய நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, பாராளுமன்ற வாக்காளர்களுக்கு நாம் நன்றி சொல்லுகின்ற இந்த கூட்டம் ஏதோ இன்றைக்கு இங்கு நடத்துகின்ற கூட்டம் அல்ல. நாம் ஒவ்வொரு கிராமம் தோறும் சென்று ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். சகோதரர்களே, இன்றைக்கு நாம் சட்டமன்ற வாரியாக இந்த கூட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். இன்று ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று ஒவ்வொரு கிராமத்தினுடைய ஒவ்வொரு வாக்காளரையும் அவர்களிடத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நமக்கு வாக்களித்த, நமக்காக 2,32,000 பேர் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நம்மளை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். மோடிஜி ஐயா ஆட்சி மேல நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால்தான் இந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க 3வது முறையான நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். இது சாதாரண நிகழ்வு அல்ல. ஒரு பிரதமர் தொடர்ந்து 3 முறை ஆட்சி அமைத்திருக்கிறார்னா அவர் எந்த அளவுக்கு இந்த நாட்டின் மேலையும், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி மேலையும், இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி மேலையும் பற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எடுத்து சொல்ல முடிகிறது. அதனால்தான் மக்கள் தொடர்ந்து அவருக்கு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். 3வது முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக, அவிநாசி மக்கள் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். சகோதரர்களே, கடந்த 10 ஆண்டுகளாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சி, விவசாயிகளுடைய வளர்ச்சி, இந்த சகோதரிகளுடைய வளர்ச்சி, இளைஞர்களுடைய வளர்ச்சி, இதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3வது முறையாக ஆட்சி வந்தவுடன் முதல் கையெழுத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் போட்டது 4 கோடி பேருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கொடுக்க வேண்டும் என்று. அதே போல விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற சன்மான நிதி 20,000 கோடி ரூபாய் உடனடியாக 11 கோடி விவசாயிகளுக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தவணை தொகையாக. இந்த நேரத்தில் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் மக்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டும், குடிநீர் வந்து சேர வேண்டும், விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அதை கிடப்பில் போட்டு விட்டார்கள். கேட்டா பவானியில தண்ணி, ஆனா இன்னைக்கு பவானியில தண்ணி கரபுரண்டு அதிகமாக போகிறது. உடனடியாக இந்த திமுக அரசாங்கம் பவானியில இருக்கிற தண்ணியை இங்கு கொண்டு வந்து நம்மளுடைய அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துல இந்த பகுதிக்கு விட வேண்டும் என்று உங்கள் மூலியமாக, இந்த பகுதி மக்கள் மூலியமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். சகோதரர்களே, நாம் இந்த அவிநாசி அரசு மருத்துவமனையில ஒரு டிராமா சென்டர், அதாவது அவசர சிகிச்சை பிரிவு, 24 மணி நேரமும் செயல்படுகின்ற அவசர சிகிச்சை பிரிவு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். நிச்சயமாக அந்த அவசர சிகிச்சை பிரிவை நாம் கொண்டு வந்தே சேர்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு, அதே போல இங்கிருந்து ரயில் பயணத்திற்கு டிக்கெட் புக்கிங் செய்வதற்கு திருப்பூர் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலை மாற்றி இங்கேயே தபால் நிலையத்திலேயே நாம் ரயில் டிக்கெட்டுகளை பெறுவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும். அதே போல நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில இங்கு ஒரு மிகப்பெரிய டெக்ஸ்டைல் பார்க், ஸ்கில்டு பார்க் கொண்டு வரும் என்று சொல்லியிருந்தோம். நிச்சயமாக அதற்கு நடவடிக்கை எடுத்து அதையும் கொண்டு வருவோம் என்று சொல்லிக்கொண்டு, நாம் சொன்னதை தான் செய்வோம். ஏற்கனவே நான் சொன்னேன், மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு இரட்டை ரயில் பாதை வரும்னு சொன்னேன். அதுக்கான வேலையை தொடங்கி அமைச்சரிடத்துல மனு கொடுத்து அமைச்சர் அதை பரிசீலனை, திரு ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்கள் அதை பரிசீலனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த தொகுதிக்கு வரும்பொழுது நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று
அதனாலதான் இன்றைக்கு காலையில தொகுதிக்கு வரும் பொழுதே மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடி வரலும் ரயில்வே இந்த மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்தது. மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு நேரடியாக ரயில் சேவை வேண்டும் என்று அந்த ரயில் சேவையை இன்றைக்கு கொடுத்ததோடு அந்த மூலம் என்னன்னு பாருங்க, மக்களும் நேரடியாக போக முடியும், மக்களுடைய பிரயாணம் சௌகரியமாக அமையும். அதே போல மேட்டுப்பாளையம் பகுதியில விளைகின்ற விளைபொருள்கள், ஊட்டியில் இருக்கின்ற தேயிலை, அதே போல கோயம்புத்தூர்ல இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் நேரடியாக தூத்துக்குடி துறைமுகத்திற்கு சென்று தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அளவுக்கு இந்த ரயில் வசதியானது நம்முடைய பகுதியினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதியாக இருக்கும் என்றதோடு இன்றைக்கு 3 ரயில் திட்டங்களை நாம் கொடுத்திருக்கின்றோம். மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர் வழியாக போத்தனூருக்கு ஒரு மின்சார ரயிலையும் இன்று இயக்கி இருக்கிறோம். அதே போல கோயம்புத்தூரிலிருந்து திருப்பதி செல்லுகின்ற ரயிலை சாம்பல்பூர் நிறுத்தத்திற்கும் நாம் இன்றைக்கு அடிக்கல் அந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். சகோதரர்களே, நாம் என்ன சொல்லுவோமோ அதை தான் சொல்லுவோம், செய்வோம். அதே போலதான் இந்த அவிநாசியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரலும் 4 வழிச்சாலை அன்னூர் வழியாக நாம் கொண்டு போகவும் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுப்போம். நாம் இந்த பகுதியில வெற்றி வாய்ப்பை தவற விட்டிருக்கலாம், ஆனால் மக்கள் மனதில் நாம் இடம் பிடித்திருக்கின்றோம். அதனால்தான் நம் மக்கள் நமக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். 2,30,000 பேர் நம் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கைக்கு நாம் எப்பொழுதும் கூட உறுதுணையாக இருப்போம். அதனால் நாம் சொன்ன திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு, இங்க சேவூர் பகுதியில சேவூர் ரோட்ல இருக்கிற அரசு பள்ளி கிட்டத்தட்ட 600 மாணவிகள் படிக்கிறாங்க. 1600 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில இந்த திமுக அரசாங்கம் டாஸ்மாக் கடையை திறந்திருக்கிறது மிகவும் வேதனைக்குரியதானது. இந்த டாஸ்மாக் கடையை பொதுமக்களுடைய எதிர்ப்பை மீறியும் திமுக அரசாங்கம் அங்கு கொண்டு வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், நாம் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய நிர்வாகிகள், நாம் அனைவரும் இணைந்து இந்த டாஸ்மாக் கடை அகற்றிய தீர்வோம், மணமகிழ் மன்றத்தை அகற்றிய தீர்வோம். இன்னைக்கு பாருங்க, ஒரு ஊருக்கு போனா ஆஸ்பத்திரி இருக்கோ இல்லையோ, அந்த ஊர்ல பள்ளிக்கூடம் இருக்கோ இல்லையோ, அங்கன்வாடி மையம் இருக்கோ இல்லையோ, ஆனா டாஸ்மாக் கடை இருக்கு. எவ்வளவு ஒரு கேவலமான சூழ்நிலை! தமிழகத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளுடைய பகுதிகளாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேல கள்ளச்சாராயத்தார் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரே பட்டம் பகல்ல சென்னையில வெட்டி கொலை செய்யப்படுகிறார். மதுரையில ஒரு தமிழகத்தினுடைய அமைச்சர் இருக்கிற அதே தெருவுல நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்படுகிறார். அதே போல காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடலூர்ல 3 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தினந்தோறும் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தூக்கி எறிந்தால்தான் இந்த சட்டம் ஒழுங்கு சீராக கூடும். இந்த சட்டம் ஒழுங்குக்கு பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இங்க ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க முடியும். இந்த அவிநாசி அத்திக்கடவு சொன்னேன். இந்த அவிநாசி பகுதியில எல்லாம் சிறு சிறு நெசவாளர்கள். கரண்ட் பில் எவ்வளவு முக்கியம் அவர்களுக்கு. இந்த ஆட்சி வந்த உடனே 2 முறை கரண்ட் பில் ஏற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கு பல தொழில் நிறுவனங்கள் முடங்கி போயிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் கரண்ட் பில்ல மீண்டும் ஒரு பேரிடியாக மக்கள் தலையில இந்த கரண்ட் பில்லை ஏற்றி இருக்கிறார்கள். இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நாம் தயாராக வேண்டும். மக்களை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும்.